முக்கிய வழக்குகளில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் செயல்பாடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அதிருப்தி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிங்காரவேலர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாநில செயலாளர் சண்முகம், தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திமுக தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பழங்குடியினர், மீனவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக காவல்துறை அதிகாரிகள் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்த அவர், காவல்துறை உயர் அதிகாரிகள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். நான் என்ன கேட்க விரும்புறேன், அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை யார் கொடுத்தது? உங்கள்கிட்ட என்ன வழக்கு ஒப்படைக்கப்பட்டது? நீங்க இந்த வழக்கை தூக்கிட்டு திரியுறீங்க. ரெண்டாவது, அதுல வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருன்னு மத்திய முகமே அவனே வெளியிட்டான். நாங்க தான் வெளியிட்டோம். எப்படா வெளியிட்டீங்க? தொழில்நுட்ப கோளாறு. என்னடா தொழில்நுட்ப கோளாறு? ஏற்கனவே ஐபிசியா இருந்தது, இப்ப பிஎன்எஸ்ஆ மாறிடுச்சு. இப்படி மாறும்போது இது வந்து லீக் ஆகி போச்சு. அவனே வாக்குமூலம் கொடுத்தது பிறகு இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் பிடிச்சி நீங்க விசாரணை என்ற பெயரில், பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களுடைய குடும்பத்தினர் சம்மனே இல்லாம யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை பூரா இந்த அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து விசாரணை என்கிற பெயரில் நாள் முழுக்க உட்கார வைத்து செல்போனை புடிங்கிட்டு என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்களா, இல்ல அவங்க தனித்தனி ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நான் கேட்கிறேன்.